அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ்என்எஸ் தமிழ் அறிவு இணையதள குழுவின் சார்பாக அனைவரையும் இந்த மாலை வேளையில் அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு தாய்க்கலை சிலம்பம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய இன்றைய தினம் வந்து தமிழ்நாடு தினம் என்ற தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு என்று சொல்லி இன்னைக்கு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து தாய்க்கலை சிலம்பம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக தமிழ்த்தாய் வாழ்த்து திருமதி எஸ் மகாலட்சுமி அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று அவர்கள் இடத்துல எழுந்து நின்று நம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். எஸ்என்எஸ் தமிழ் அருவி எனும் இன்பர் வெள்ளத்தில் மூழ்கி திளைக்க வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது உளங்கனிந்த மாலை வணக்கங்கள். தமிழன்னையின் ஆசியோடு இந்நிகழ்ச்சியை துவங்குவோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக வரவேற்புரை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஜினியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு எம் மணிசேகரன் அவர்கள் வரவேற்புரை வழங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ சுகுமாரன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவருடைய நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம். ஓகே மிஸ்டர் சுகுமார். வணக்கம் டிகாராம். ஓகே சார், பேசுங்க. வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். மீண்டும் சிறு இடைவெளிக்கு பின் இந்த எஸ்என்எஸ் தமிழருவி சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு தாய்க்கலை சிலம்பம். கண்ணகியினுடைய காலத்திற்கு பின் சிலம்பம் என்றாலே நாம் சிறிது அஞ்ச வேண்டிய காலமாக இருக்கிறது. சிறுக சிறுக மறந்து வரும் கலையாக திகழ்கிறது. நம்முடைய வீரக்கலைகள் அத்தனையும் சில வஞ்சகர்களால் நாம் மறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை. அதாவது வாழ்பலத்தாலும் தோள் பலத்தாலும் ஒருவரை வெல்வதை விட மந்திர தந்திர ஜபங்களால் ஒருவரை வீழ்த்த முடியும் என்று தவறான வழிக்கு கொண்டு சென்று நம்மோடு நம் பலத்தை எதிர்க்க முடியாதவர்கள் செய்த பழியில் நம் கலை அற்றுப்போய்விட்டது. அந்த கலைகளுக்கு பயன்படுத்திய அத்துணை ஆயுதங்களும் நாம் மியூசியத்தில் மட்டுமே பார்க்க முடிகிறது. நிறைய பேர் தங்களுடைய மூதாதையர் பயன்படுத்திய வாள், வில், வேல் முதலியவைகளை வீட்டில் வைத்திருந்தார்கள். இது வன்முறைக்கு தூண்டுகோலாக இருக்கும் என்று அரசு சில விதிமுறைகளை ஏற்படுத்தி அனைத்தையும் ஒப்படைக்கும்படி கேட்டு அனைவரும் ஒப்படைத்து விட்டோம். இனி காகிதத்தில் படம் வரைந்துதான் நம் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. சாதாரணமாக பட்டறை, இரும்பு பட்டறை, தச்சு பட்டறை, கொள்ளு பட்டறை, இது போன்ற பட்டறைகளில்தான் இது போன்ற கருவிகள் வடிவமைக்கப்படும். ஆனால் சிலம்பம், கோல், இது போன்ற பயிற்சிகளும், குத்து சண்டை, இது போன்ற பயிற்சிகளும் இடம்பெறும் இடம் அந்த காலத்தில் பட்டறை என்றே சொல்லப்பட்டது. பல கலைகளுக்கு சிற்ப வடிவமும் சிலை வடிவமும் செய்து வைத்த நம் முன்னோர்கள் இந்த கலைக்கு அவ்வளவாக வடிப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை. காலத்தால் அழிக்க முடியாத கலை, உயிர் உள்ளவரை அழிக்க முடியாத கலை ஒன்று உள்ளது. அது காமக்கலை. அதற்கு கூட பல இடங்களில் வடிவம் கொடுத்து மக்கள் மனதில் இடம்பெற செய்த நம் முன்னோர்கள் இக்கலையை ஏன் கண்டுக்காமல் போனார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கலையை பற்றி நமக்கு தெரிவிக்க திருவாளர் ஆர். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இன்று நம்மிடையே கலந்துரையாட உள்ளார். இவர் வீரக்கலை சங்கம் நடத்துகிறார் என்று நினைக்கிறேன். சிலம்பம், கராத்தே, குத்து வரிசை, டேக்வாண்டோ, இந்த டேக்வாண்டோவும் கராத்தேவும் நம் தாய்க்கலை இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு நாம் தத்து கொடுத்த குழந்தைகள் இவை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் இவர் யோகா டீச்சராக உள்ளார். இவரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருக என்று வரவேற்கிறேன். என் இணைய கோஆர்டினேட்டர்கள் நண்பர் டிகாராம் அவர்களையும் திருமதி SS தனலட்சுமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் முதல் ஆண்டு 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு என்று புதிய பெயர் சூட்டிக்கொண்ட நம் தமிழகம் இன்றுதான் முதன்முறையாக அதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறது. ஏற்கனவே கர்நாடகத்திலும் கேரளாவிலும் இத்தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் அவர்கள் இது தனி கொடியை வைத்திருக்கிறார்கள்.
இந்த 3 தென் மாவட்டங்களும் தென் மாநிலங்களும் கொண்டாடும் இந்த நன்னாளில் நாம் நம் தாய்க்கலையை மறவாதிருப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் அவர் பேச்சாளர். ஹலோ சுகுமாரன்ஜி, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம் மேம். என்ன அவர் இன்னும் வரலைங்களா? ஜாயின் பண்ணலீங்களா? ஓகே, வணக்கம். திரு ராஜேந்திர பிரசாத் கொஞ்சம் ஆன் த வேல ஒரு அலுவல் காரணமாக முக்கியமான ஒரு வேலையில் இருக்காங்க, வந்து நிற்கிறாங்களா. ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அவரோட தொடர்புடைய இப்போ வந்து சிலம்பம் பற்றி அவங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட தொடர்பு நம்ம கலைகள் பற்றி நம்ம பேசலான்னு ஒரு 2 நிமிஷம் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஒரு அற்புத கலை, நியூரோ தெரப்பின்றது ஒரு அற்புத கலை. அந்த கலையை பற்றி நான் பேச வந்திருக்கேன். அவர் வர்றதுக்கு சற்று தாமதமாகனால் இந்த ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கலை என்னன்னா பெண்களுக்காக மெயினாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அவங்கவுங்க வீட்டிலேருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நல்ல ஒரு இது கிடச்சின்னு இருக்குது, இதில் ஒரு பலன் கிடச்சின்னு இருக்கு. இப்போ வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து அவங்கவுங்க வீட்டில் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது. மருந்து இல்லாமல் ஒரு அவங்களுக்கு வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை மாதிரி வந்துட்டாங்களா ஜி? ரொம்ப இந்த இது முடிச்சுக்கிறேங்க ஜி. ரொம்ப உடம்பு முடியல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் அது மாதிரி என்னென்னா, நம்ம உடம்புலேயே வந்து நாளமில்லா சுரப்பிகளை வந்து ஈரல், கல்லீரலும் கால் பிளடர் நம்ம ஆக்டிவேட் பண்ணாவே 90% நல்லா சரியாயிடுது. அதில் முதல்ல என்னென்னா இடது காலில் 3ஆவது விரல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே ராஜேந்திரன் ஜி, நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஜி. சுகுமாரன்ஜி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஓகே சார், ராஜேந்திர பிரசாத் சார், நீங்க ஆரம்பிக்கலாம் சார். புரியல. அவர் சார் ஆரம்பிக்க சொல்லுங்க. மாஸ்டர் நீங்க ஆரம்பிக்கலாங்க மாஸ்டர். ஹலோ சார், உங்க மைக் கேக்குதுங்களா மேம்? நீங்க பேசி முடிச்சிருங்க மேம். பரவாயில்லைங்க மாஸ்டர், நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இது சுகுமாரன் சாருக்கு நன்றி தெரிவிக்கணும், இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. ஒரு தாய்க்கலை மதித்து நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இப்போது இந்த சிலம்பத்துக்கு கிடைச்ச வெற்றி வந்து, இப்போது இந்த வாய்ப்பு கிடைச்ச வெற்றி வந்து பார்த்திங்கனாக்கா, நம் பாரம்பரிய ஒரு தமிழ் கலைக்கு கிடைச்ச வெற்றி இது. இப்போது நல்லா கவனிக்கணும். தாய்க்கலை சிலம்பம் என்ன? தாய்க்கலை சிலம்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற எல்லா போர்க்கலைக்கும் மூத்த கலை, முதன்மை கலையாக இந்த சிலம்ப கலை தான் இருக்குது. இதே இந்த ஆன்லைன் மீட்டிங் இல்லைன்னா உங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை நான் பண்ணி காட்டியிருப்பேன். இது சிலம்பத்தை வச்சு எப்படி செஞ்சுருப்பேன், எப்படி இந்த சிலம்பத்தை தான் தாய்க்கலைன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றத காட்டியிருப்பேன். நீங்கள் சிலம்பத்தில் உரியடின்னு ஒரு வகை இருக்கும். அந்த உரியடி தான் பார்த்தீங்கன்னாக்கா கராத்தில் பஞ்ச் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலம்பத்தை உரி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் கத்தி வாழை உருவுற மாதிரி இருக்கும். சார், வாய்ஸ் கொஞ்சம் ஆடியோ லோவா கேக்குது சார். இப்போ கேக்குதுங்களா? ஓகேங்க மைக் கொஞ்சம் சரி சார். இப்போ கேக்குதுங்களா கேக்குதுங்களா சார்?
இப்போ கிளியராக ஓகே ஓகே சார் ஓகே சார். அப்போது இந்த வீரக்கலை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த சிலம்பத்தில் உரியடின்னு ஒரு வகை இருக்குது. இந்த உரியடி தான் வந்து பார்த்திங்கன்னா கராத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு இருக்கும், குங்ஃபுல இருக்கிற பஞ்செலாம் பார்த்திங்கன்னா இந்த சிலம்பத்துலேருந்து தான் அந்த எப்படின்றது தெரியும். இதே உங்களுக்கு இது ஆன்லைன் மீட்டிங் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் நேர்முகமாக இருந்ததுன்னா அது எப்படின்றது உங்களுக்கு செஞ்சு காட்டிடுவேன் சரிங்களா. இதுலேருந்து எப்படி சிலம்பத்தை உருவுறமோ அப்படி தான் வந்து போர்வாலம் உருவாங்க. அந்த வால் சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை குத்து சண்டை, இல்லை கை சண்டை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பத்துலேருந்து தான் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த சிலம்ப கலை நீங்கள் பாருங்கள், இது தாய்க்கலை அப்படின்றது நீங்கள் பாருங்கள், ஆயக்கலை 64 கலையில் மூத்த கலையாக இதை வச்சுருக்காங்க. அகத்தியர் இதுக்குன்னு தனியாக ஒரு இதுவே எழுதியிருப்பார், ஒரு பாடலை எழுதியிருப்பார் இந்த சிலம்பத்தை பற்றி. இது பார்க்கணும். நீங்கள் இந்த சிலம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சிலம்பத்தில் ஒரு வகையாக கர்ணன்னு சொல்லுவாங்க. இந்த கர்ணை தான் ஜிம்னாஸ்டிக்கில் ஃப்ரண்ட் ரோல் ஃபார்வர்டு ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிலம்பத்திலேருந்து வந்த கர்ணையிலேருந்து தான் ஜிம்னாஸ்டிக் ரூபமாக பெற்றிருக்குது. இன்றைக்கி உலக லெவலில் அது ஒரு ஒலிம்பிக் அசோசியேஷனில் போயிருக்குதுன்னா அதுக்கு முதல் தொடக்கமே இந்த சிலம்ப கலையில் தான் இருக்கும். சரி, இன்னொன்று அதே மாதிரி பாருங்கள், இந்த சிலம்பத்தோட வார்ம் டவுன் வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, வார்ம் அப் வார்ம் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இருக்கை. அதாவது இருக்கை அப்படின்றது என்னன்னா ஒரு நிலையில் இருக்கை அப்படின்றது தான் வந்து ஓகம்னு சொல்லுவாங்க. அந்த ஓகம் தான் யோகா. இப்போ உதாரணத்துக்கு உக்காந்தாக்கா சமண இருக்கை, அதை வந்து சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் படுத்து ஓய்வு எடுக்கிற மாதிரி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா மல்லாக்கா படுத்தாக்கா மல்லாக்கு இருக்கைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சாவாசனம், இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாவாசனம்னு சொல்லுவாங்க. இதே கவுந்து படுத்தோன்னு வச்சுக்கோங்க, கவுந்து படுத்தாக்கா கவுந்து படுக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா குப்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே வந்து சிலம்பத்தை பிடிச்சி நிற்கும் போது பார்த்திங்கன்னாக்கா இதை கராத்தில் வந்து பார்வர்ட் ஸ்டன்ட் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தா கரிநிலைன்னு சொல்லுவாங்க. கரிநிலை அப்படின்னாக்கா யானை. இந்த கரிநிலை தான் பார்த்திங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு சிலம்பத்தில் வந்து யோகாவில் பார்த்திங்கன்னா கஜாசனம், கஜான்னா யானை. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இது எல்லாத்தையும் பெற்றெடுத்திருக்கும் சரிங்களா. இந்த அடி இந்த நூறுகமான அடி தான் பார்த்திங்கன்னா வருமத்தை பெற்றெடுத்திருக்கும் சரியாக. பார்த்திங்கன்னா அதில் வர படை வீச்சிலேருந்து அதில் எப்படி குத்துறது பார்த்திங்கன்னாக்கா நோக்கு தட்டு வருமன்னு சொல்லுவாங்க. குத்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தட்டு வருமத்தை நம்ம எடுத்துடலாம். எங்கெங்கே இதை அடிக்கணும், எப்படி வீசணும், எப்படி அடிக்கணும் போது பார்த்திங்கன்னா இந்த அடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வருமத்தை நோக்கி தான் பயணிக்கும். இந்த அடி ஒவ்வொன்றும் அந்த இடத்துக்கு தான் பயணிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா கலைக்கும் இந்த கலை ஒரு முதன்மையாக இருக்குது. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிலம்பம் நீங்கள் செஞ்சிங்கன்னா சிலம்பம் அப்படி செய்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் கரலை போட்டே ஆகணும், கரலை செஞ்சே ஆகணும். கரலையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கம்பில் கோத்து தூக்கி எறியணும் அப்படின்னாக்கா தூக்கி எறிகிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குஸ்தியாக மாறுது. இந்த குஸ்திக்கு என்ன பண்ணணும், இதுக்கு வலிமை வேணும் அப்படின்னு இந்த கரலைக்குன்னு ஒரு தனி சுத்து இருக்குது, கரலை சுத்து. அந்த சுத்து கூட பார்த்திங்கன்னா இந்த சிலம்பத்துலேருந்து தான் ரூபம் பெற்றிருக்கும். அதில் புஜக்கரலை, இது பிடிக்கரலை, கரலைங்க குஸ்தி கரலை அப்படின்னு பல கரலை இருக்கும். இந்த கரலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிலம்பத்துலேருந்து தான் ரூபம் பெற்றிருக்கும். அது இப்போ ஆன்லைன் இல்லைன்னாக்கா நான் உங்களுக்கு நேர்முக செஞ்சு காட்டிடுவேன். அது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் நான் செஞ்சு காட்ட தான் போகிறேன். அந்த மாதிரி பல வகை நுணுக்கங்களை இந்த சிலம்பம் பெற்று எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் மருத்துவத்தையும் வச்சுருப்பாங்க. ஒரு சரியாக ஒரு சிலம்ப கிளாஸ் அப்படின்னாக்கா அந்த சிலம்ப கிளாஸில் வந்து உடலியலை முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படின்னாக்கா சிலம்ப கிளாஸ்லேருந்து குத்து வருஷம் தனியாக போகணுன்னு சொல்லுவாங்க. குத்து வருஷன்றது இப்போ சிலம்பம்னா கம்பை வச்சுக்கிட்டு சண்டை போடணும். கம்பு இல்லாத ஒரு நேரத்தில் அப்படின்னா அதுக்கு எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ரூபம் பெற்றது தான் பார்த்தீங்கன்னா குத்து வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குத்து வரிசையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடலியல் தத்துவத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. உடலியல் எப்படி இயங்குது, உடல் என்ன நடக்குது அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி படுக்கணும், எப்படி படுக்கக்கூடாது, எப்படி தண்ணி குடிக்கணுன்ற முறை வரைக்கும் இந்த சிலம்பத்தில் இதை வச்சுருப்பாங்க. அப்போது மருத்துவத்தையும் இது பெற்று எடுத்துருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு கலை தான் இந்த சிலம்பக்கலை. எல்லாம் சொல்லுவாங்க சிலம்பக்கலை தான் போர்க்கலைக்கு தாய்க்கலை மூத்த கலைன்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா பாருங்கள், உலகத்தில் முதல் ஆயுதம் இந்த சிலம்பமாக தான் இருக்கும். முதல் ஆயுதம் ஹலோ இது உலகத்தில் முதல் ஆயுதம் கல்லுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சிலம்பம்ன்றது எப்படி இந்த சிலம்பம் தான் இது முதல் ஆயுதம் அப்படின்னா
மனிதன் முத வேட்டையாட எடுத்த ஆயுதமே இந்த கம்பு தான். இந்த கம்புக்கு பேர் என்ன சொன்னாங்க ஒரு காலத்தில்? கொரட்டாடின்னு சொன்னாங்க. எட்டி அடிக்கிறதுனால அதை தொரட்டடின்னு சொன்னாங்க. இப்போ தொரடுன்னுவாங்க பாருங்கள், காய் இறக்கிறதுக்கெலாம் தொரட்டடி, அதில் தொரட்டல் அடிக்கிற மாதிரி. அதே தொரட்டாடி தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது ஒலித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலித்தல்ன்ற பேருக்கு என்னன்னு சிலம்பம்ன்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா ஒலித்தல். அப்போது இந்த கலை வந்து அவ்வளோ ஒரு ஆரம்பத்திலேருந்தே இது தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் இனி அழிஞ்சு வர காலகட்டத்தில் இப்போ இதை நாம் எப்படியாவது இதை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்துருக்கிறோம். அதனால தான் இந்த கலைக்கு நீங்கள் பாருங்கள், மூச்சு பயிற்சி எல்லாம் ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஊடு கட்டி அடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஊடு கட்டி அடி பண்ணுறது பாருங்களேன், இப்போ ஜப்பானிய முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டான்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? நியூஸ் சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்த்திங்கன்னா தாய்கொண்டாவில், அதாவது கொரியன் வேர்டில் பார்த்திங்கனாக்கா தூம்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூம்சே எங்கே பாருங்கள், தூம்சே கட்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை தமிழில் பார்த்திங்கன்னா அது ஊடுன்னு சொல்லுவாங்க. ஊடுன்னா என்ன? ஊடு உருவி அடிக்கிறது தான் இது ஊடு. அதை சுருக்கி தான் ஊடுன்னு சொல்கிறது. இந்த ஊடு நீங்கள் நல்லா பார்க்கணும். இது எப்படி மூச்சு பயிற்சின்னா, நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடி வர்ற எவ்வளோ மூச்சு வாங்குதோ அதே மூச்சு இந்த 4 ஊடு கட்டி முடிச்சிங்கன்னா மூச்சு வாங்கும். அப்போ என்னென்னா இதில் மூச்சு பயிற்சி இருக்குது. சரிங்களா? மூச்சு பயிற்சின்றது தான் இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயக்கமே பார்த்திங்கன்னா அந்த மூச்சு பயிற்சியில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 சக்தி நம்ம காற்று சக்தி இயக்குது. அதில் பார்க்கலாம், பிராணம், கூர்மன், நாகன், பிராணன், அபானன், கூர்மன், நாகன், தேவதத்தன், தனஞ்செழியன், கிரிகரன் அப்படின்னு பல சக்தி இருக்குது. இந்த சக்திக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மூச்சு ஆற்றல் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சக்தி இயங்கும், நமக்கு உடம்புக்கு சரியாக இயங்கும். இந்த மூச்சு ஆற்றலை இந்த சிலம்பம் 100 விழுக்காடு நமக்கு பூர்த்தி செய்யும். அந்த 100 விழுக்காடை விட உங்களுக்கு அதிகமாக சக்தி ஆற்றல் இது காட்டும். இந்த சிலம்ப பயிற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கு நல்லா அதை நிரூபித்து காட்டிடலாம். சிலம்ப பயிற்சி கொடுத்தாலுமே நிரூபித்து காட்டிடலாம். அதாவது நல்லா பாருங்கள், ஒரு மனிதன் நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை சுவாசிச்சு மூச்சு இழுத்து மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 தடவை மூச்சு இழுத்து மூச்சு விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுட்காலம் முழுமையாக இருக்கும். இந்த 15 தடவை சுருங்கி 14 தடவை நான் ஒரு நிமிடத்துக்கு மூச்சு இழுத்து விடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுட்காலம் கூடும். 14, 13, 12 இப்படியே குறைஞ்சிக்கினே வந்ததுன்னா ஆயுட்காலம் கூடும். இதை 15ன்றது 16, 17 அப்படின்னு போயிடுச்சுன்னா ஆயுட்காலம் குறையும். சரிங்களா? இந்த ஆயுட்காலத்தை கூட்டுற அளவுக்கு வலிமை பெற்றது இந்த சிலம்பக்கலை தான். சரிங்களா? இப்போ மூச்சு பயிற்சி அவ்வளோ இதுவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இது இப்படியே சொல்லலாம். இது 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 எப்படின்னு தெரியல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புலேருந்து சிறுநீர் வெளியே போனனாலும் சரி, உடம்புலேருந்து சிறுநீர் வெளியே போனா கூட நீங்கள் முக்கி தான் நீங்கள் போவீங்க, இல்லை மலம் கழிச்சாலும் அது முக்கி தான் போவீங்க. பாருங்கள், அப்போ காற்று சக்தி இருந்தால் தான் அது சீராக வெளியேறும். விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது. இந்த காற்று சக்தி உங்களுக்கு இருக்கணும்னா இதுக்கு பிராணாயாமம்னு சொல்லி தனியாக பிராண யோகாவில் பண்ணுவாங்க பாருங்கள், அதை விட பன்மடங்கு இந்த சிலம்பம் பயிற்சியில் இருக்குது. இப்போ அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு கலை தான் இந்த சிலம்பக்கலை. அதே மாதிரி பாருங்கள், யாருக்காவது நீங்கள் வெளியே சண்டை போட்டிருப்பீங்க, யாருக்காவது இல்லை வாலிபர்கள் கூட கை கலப்பு சண்டை ஆச்சுன்னா, சண்டை போடும் போது பார்த்திங்கன்னா மூச்சு அதிகமாக வாங்கும். மூச்சு வாங்கிக்கிட்டே என்ன பேசுவீங்கன்னாக்கா, பாடுறா உன்னை அடிச்சிடறேன்டா பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எங்கள் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தம் இருக்குதா அப்படின்வாங்க. அப்போ தம்முன்றது வந்து பார்த்திங்கன்னா அது மூச்சு ஆற்றலை தான் குறிக்குது. இந்த மூச்சு ஆற்றலை அதிகப்படியாக கொடுக்குது அப்படின்னா இந்த சிலம்பக்கலை. இந்த சிலம்பத்தை செய்கிறவங்களுக்கு தைரியமாக நிற்பாங்க. அது எந்த இது வழியாக இருந்தாலும் தைரியமாக நிற்பாங்க. எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் வந்துடும். நீங்கள் வரலாற்று படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலம்பம் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் பிரிட்டிஷ் ஆட்சியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்று இருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாக அதுக்கு முன்னாடி பிரெஞ்சு ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை போர்த்துகீசியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவங்க முதல்ல யாரை எதிர்த்து நின்று இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலம்ப பயிற்சியில் பயிற்சி பெற்ற வீரர்கள் தான் வந்து எதிர்த்து நின்று இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பாட்டன் வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, அழகுபத்துக்கோணு, புலித்தேவன், இவங்களாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே இந்த சிலம்ப கலையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம். நீங்கள் சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல எடுத்தவங்க ஆயுதம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஆயுதமாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இந்த ஆயுதம், இந்த ஆயுதத்தை ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரனே வந்து இதை தடை பண்ணியிருக்கிறான். சிலம்பத்தை வந்து இதை தடுத்து நிப்பாட்டணும், ஏன்னா சிலம்பத்தை செய்கிறவன் தான் வந்து வீரியமாக நம்மளை எதிர்த்து போராடுறான் அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ணியிருக்காங்க.
இது தடை பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா இது வேலியிலையோ புதருக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் செஞ்சுருக்காங்க. செஞ்சு இதை தெய்வ திருமணகனார் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து இதுக்குன்னு முத ஒரு அசோசியேஷனை கொண்டுட்டு வந்து இது வெளிப்படையாக எல்லாரும் செய்ய வைக்கணும் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. அதே செஞ்சு அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக சினிமா சங்கத்திலே வந்து யூனியன் வைக்கிறாரு. யூனியன் வச்சது இல்லாமல் ஒவ்வொரு திரைப்படத்திலும் சிலம்பத்தில் இருக்கிற அடிப்படையான கலைகளை எல்லாத்தையும் செஞ்சுருப்பார். சிலம்பம் பெற்றெடுத்த சுருளாக இருக்கட்டும், சிலம்பம் பெற்றெடுத்த மான்கம்பாக இருக்கட்டும், சிலம்பம் பெற்றெடுத்த ஒத்தடி ரெட்டடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக செஞ்சுருப்பார். ஏன்னா இந்த கலையை மேம்படுத்தணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு கலை தான் இந்த கலை. இந்த கலையை செய்கிறவன் நீண்ட நாள் ஆயுட்காலத்தோடு நல்லா வாழ்வாங்க. இந்த சிலம்ப கலையை நல்லா பாருங்கள், ஒன்றும் இல்லை, முறையோட சிலம்பக்கலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடம்பு சுத்தமாயிடும். உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா கெட்டதை ஏற்றுக்காது. இது 100% உண்மைங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், நீங்கள் பரிசோதிச்சு பண்ணுங்கள். நீங்கள் உடம்புல இங்கே பாருங்கள், ஒரு வேளை கெட்டது ஏதோ வெளியே போகிறீங்க, உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸு ஒரு ரசாயனமானது நீங்கள் குடிச்சு பாருங்களேன். இந்த பயிற்சி பெற்றவங்க குடிச்சு பார்த்தாங்கன்னா உடனே வெளியே வந்துடும், வாமிட்டு வந்துடும். ஏன்னா உடம்பு வந்து சுத்தமாக இருந்ததுன்னா நல்லது மட்டும்தான் ஏற்றுக்கும், கெட்டதை நிராகரிக்கும். நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து மது ட்ரிங்க்ஸ் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது மதுபானம் பழகும் போது வந்து ஆரம்பத்தில் வந்து வாமிட் எடுத்துருவாங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து உடம்பு நல்லாயிருக்கும். அதை திரும்ப பழக என்ன ஆகும்னா அது ஏற்றுக்கும். அது ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உடம்பு கெட்டு போக கெட்டது அது ஏற்றுக்கும். உடம்பு நல்லா இருந்ததுன்னா அது ஏற்றுக்காது. இந்த சிலம்பம் பயிற்சி பெற்றவங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் சீராக வெளியேறிச்சுன்னா ஒருவேளை நீங்களே ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சரி யாருன்னா ஊற்றி உங்களுக்கு கொடுத்தா கூட, உங்களுக்கு யாராவது விஷம் கூட கொடுத்தாங்கன்னா கூட ரசாயனத்தை உங்கள் உடம்பு ஏற்றுக்காது. இது 100% உண்மைங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் சுகுமார் சார். முடிச்சிங்களா சார்? முடிச்சிட்டேன் சார். ஓகே சார். ஓகே இப்போ கேள்விகள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் சார். ஓகே கேள்வி நேரம். இப்போது கேள்வி நேரத்துக்காக வந்திருக்கிறோம். உங்களுக்கு கேள்வி எது வந்தாலும் கேட்கும்படி. ஹலோ. வணக்கம் சார். மேம் சொல்லுங்க. இப்போ வந்து சிலம்பம் வந்து நிறைய அது பயிற்சிலாம் பெறுறீங்க. அந்த டேக்கோண்டாக்கு என்ன வித்தியாசம்? டேக்கோண்டா பார்த்தீங்கன்னாக்கா சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா கால் விரிப்பு இருக்கும். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அம்மி அரைக்கும் இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மி அரைக்கும் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உபி விஷ்டாசனம்னு சமஸ்கிருதத்தில் இருக்கும். விரிகோணாசனம் இல்லை உபி விஷ்டாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே அந்த காலை விரிக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க, டேக்கோண்டாவில் அது உதையாக பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? இது கால் விரிக்கிறது உங்களுக்கு நல்ல சிலம்பம் வந்துட்டாலுமே நம்ம உடம்புல ஸ்ட்ரெச்சிங் போட வேண்டியது வரும். நீட்சி பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெச்சிங் போட்டாலுமே கால் நல்லா விரிஞ்சிடும். அவங்க உதைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹலோ. வேற யாராவது கேள்வி கேட்கலாம்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மோகன் சார். ஹலோ. வணக்கங்க. சொல்லுங்க சார். நான் மோகன். சரிங்க சார். அதாவது முடிச்சுட்டு ஹலோ. இது பிரேக் ஆகுது சார், உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லை நான் கட் பண்ணால் நான் பேச முடியாது. சொல்லுங்கள். ஹலோ, கொஞ்சம் இருங்க சார். வேறு யாராவது போட்டிருக்காங்களா பாருங்க சார். சொல்லுங்கள் சார். மோகன் சார் சொல்லுங்கள் சார். இப்போ கேட்குங்களா? கேட்குது சார், சொல்லுங்கள் சார். சரிங்க சார்.
குடியாத்தம் 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 ஆ குடியாத்தம் வந்து சிலம்பத்துக்கு பேர் போனது. சரி சார். ஆமாம் சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் சிலம்பம் அப்புறம் ஆண்கொம்பு கத்துக்கிட்டேன். சரி சார். இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். ஒரு பிரேக் ஆகுது சார். இருங்க சார். சார் உங்க வாய்ஸ் ஆமாம் சார், ஒரு மாதிரி வருதுல்ல சார்? ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணா சரியா? லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறேன். அப்படிங்களா சார்? சார் மோகன் சார், சொல்லுங்க சார். இது லவுட் ஸ்பீக்கர் எதுவும் ஆஃப் பண்ணுங்க சார். பிரேக் ஆகுது சார். உங்களுக்கு எக்கோ வருது சார் மோகன் சார். சார் என் சைடுல இருந்து எக்கோ வருது சார். எக்கோ வருது. எனக்கு கரெக்டா இருக்கு சார். அப்படிங்களா சார்? நீங்க மெசேஜ் அனுப்புங்க சார். நீங்க மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நான் அப்பா மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஹலோ மோகன் சார். கேக்குதா சார்? கேக்குது சார். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அடங்கி வருது சார். எக்கோ வருது. சிக்னல் பிரச்சனையா சார்? நீங்க சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க சார், நான் படிச்சுட்டு கேக்குறேன். ஓகே சார். இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் சின்ன வயசுல சிலம்பம் கத்துக்கிட்டேன் சார். சரி சார். இப்போ கணக்குல ஆச்சு விட்டு போய். சரிங்க சார். இப்போ அந்த அடி 3 அடி 4 அடி. ஆமாம் சார். அது அந்த டெக்னிக் மட்டும் தெரியுது சார். சுகுமார் சார், அடங்கி வருதுல்ல சார்? சார் மோகன் சார், நீங்க டைப் பண்ணுங்க சார். அது வெளியே இருக்கு சார். கையால ஹலோ. அது நீங்க எப்போ வரதுனால சரியா கேக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சார் சுகுமார் சார். சொல்லுங்க சார். அது என்ன சார் சரியா இந்த மாதிரி எக்கோ வருது? தெரியல சார், அது அவருடைய ப்ராப்ளம். ஓ, வேற யாராவது அதே பதிவுகளை நீங்க கேட்கலாம். செல்வகுமார் சார் ஒருத்தர் வந்தாங்க. ஆமா சார். செல்வகுமார் சார், நீங்க ஏதோ கேட்கலாம். நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர சார். சார் வணக்கம் சார். மணிசேகரன். சரிங்க சார், சொல்லுங்க சார். நீங்க எங்க இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க? எப்படி இந்த கலையை காப்பாத்துறீங்க? ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? பண்ணி வச்சிருக்கேன் சார். ஐவர் வீரக்கலை சங்கம் தனியாக பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஓஹோ. வெரி குட், சந்தோஷம். குன்றத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படியா? ஆமாம் சார். எம்ஜிஆர் வீட்டில் காது கேளாத ஒரு வாய் பேசாத பிள்ளைங்களுக்கு வகுப்பு கொடுத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறம் பல்லாவரம், மயிலாப்பூர், ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கத்துல எங்க இருக்கு சார்? ஊரப்பாக்கத்தில் வந்து ஆதனூர்னு ஒரு ஊர் இருக்கு சார். ஆமா, ஆதனூர்ல நான் தான் சார் கிளாஸ் எடுக்கிறேன். தகரின்னு ஒரு அமைப்புல போய் தகரின்னு ஒரு சிலம்ப அமைப்பு வச்சிருக்கேன். அதில் போய் நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஓஹோ. ஏற்கனவே இதுல இருக்காங்க எங்க பேர பசங்க எல்லாம் கூடுவாஞ்சேரியில. கூடுவாஞ்சேரியிலையும் ஒரு கிளாஸ் இருக்குது. என்னுடைய மாணவன் ஸ்டூடெண்ட் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க சார். ஆமா, கொம்பெல்லாம் வச்சு போவாங்க இவங்க. ஆனா உங்க ஆட்கள் அவங்க. ஆமா சார். மரமேல ஒரு கிளாஸ் இருக்குது. கூடுவாஞ்சேரியிலையும் ஒரு கிளாஸ். கூடுவாஞ்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நந்திவரம் ஒரு ஊர் இருக்குல்ல சார்? ஆமா, நந்திவரம் போவாங்க. அவர் பேர் வந்து ஹரிஷ். ஓஹோ. அதுல என்னைக்காவது சிறப்பு பயிற்சியாளரா நீங்க வருவீங்களா? நிச்சயமா வருவேன் சார். நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வருவேன் சார். இல்ல அவங்கள கேட்டுக்கிறேன். நான் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அங்கிருந்து பெங்களூர்ல வந்து லாக் ஆயிட்டுக்கிறேன். ஓகே சார். அந்த ஹரிஷ் கிட்ட தான் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். சரி சார். ஓகே சார்.
ஹலோ, வேறு யாரும் சந்தேகம்னா கேளுங்க. ஹலோ சார், சார் வேறு யாருன்னா வராங்களான்னு கேளுங்க சார். கேட்குறேன் சார் கேட்குறேன் சார். வேறு ஏதாவது கூட டவுட் இருக்கும், அவங்க கொஞ்சம் யோசிச்சாவது ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம். நான் துபாயில இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே மேம். தனலட்சுமி சார் ரொம்ப என் சந்தோஷமா பேரு. இருக்குது. தெரியுது மேம். சூப்பராமன் இருக்குது மேம். தனலட்சுமி சூப்பர். தேங்க்ஸ் மேம். உங்ககிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார், ஆண்களுக்கு சிலம்பம் சொல்லி தரீங்க, பெண்களுக்கு சரிங்க மேம். தற்காப்பு கலை கராத்தே எப்படி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேம் நிச்சயம் மேம். அது இந்த இந்த பயிற்சியை ஆண்களை விட பெண்கள் தான் அதை கற்றுக்கணும். இப்போது நீங்கள் பாருங்கள், சிலம்பம் ஆண் நாங்க பிள்ளைங்க கத்துக்க யாரும் முடியாதுல்ல சார்? ஏன் மேம் கற்றுக்க முடியாது? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறீங்க? சிலம்பத்தில் வந்து குத்துவரிசைன்னு ஒரு கலை இருக்கு. ஓ, நீங்கள் குத்துவரிசை கலை இருக்குல்ல மேம், இந்த குத்துவரிசை தான் வந்து பார்த்தீங்கன்னா, குத்துவரிசை தான் வந்து கலரியை பெற்றெடுத்தது. கலரி தான் குங்ஃபு பெற்றெடுத்தது. சரிங்களா? இந்த குத்துவரிசையை பெற்றெடுத்தது சிலம்பம் தான். சிலம்பம் செஞ்சுட்டாலுமே குத்துவரிசை தெரிஞ்சுக்கலாம் மேம். இதில் வர நூறுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு இது கூட அனுப்புங்க. நான் இப்போ உங்கள் யூடியூப்பில் கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். பெண்களுக்கெல்லாம் போய் பயிற்சி கொடுப்போம் நாங்கள், இந்த தனியார் பள்ளியில். மேம் கேட்குறீங்களா மேம்? கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். அதான் மேம், இப்போது இந்த தனியார் கம்பெனிலாம் வந்து பெண் பிள்ளைங்க இருக்கிற கம்பெனியில் வந்து எங்களை கூப்பிடுவாங்க. ஆண்டுக்கு சில 2 நாள் இல்லை ஆண்டுக்கு ஒரு 3 நாள் வந்து கூப்பிடுவாங்க. எங்களை கூப்பிட்டு வந்து பயிற்சி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது நாங்கள் போய் பயிற்சி கொடுப்போம். இந்த நூறுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் அடிக்கிற முறை, இதில் தடுக்கிற முறை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலையிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு நூறுகமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக தாக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் ஓ இவ்வளோ இருக்குதா சிலம்பத்தில் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சிலம்பம் என்ன, சிலம்பம் கம்பு மட்டும் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது சிலம்பத்தில் வந்து குத்துவரிசைன்னு ஒன்று இருக்குது. அந்த குத்துவரிசையில் அவ்வளோ இருக்குது. வேகமான கலைன்னு பார்த்தீங்கன்னா குத்துவரிசை தான். அப்படி உயரம் அதில். சரிங்க, அதுதான் மேம். இது குத்துவரிசைன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, ஹலோ, குத்துவரிசைன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா நம்ம நாட்டு கராத்தே, அவ்வளோதான். ஓகேங்க சார். கராத்தே நம்ம நாட்டு கலை தானே சார்? நம்ம நாட்டு கலை தான் மேம். சார் எல்லாருமே கத்துக்கிட்டாங்க. நிச்சயம் நிச்சயம், அதான் மேம், உண்மைதான். ஆனால் குத்துவரிசையில் இருக்கிற மூமெண்ட்டுங்களை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கராத்தேயில் அதெல்லாம் குறைச்சி வச்சுருப்பாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். குத்துவரிசையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூறுகமாக இருக்கும். குத்துவரிசையில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். ஐயோ இது முரட்டுத்தனமாக இருக்குது, இதை வந்து மாணவர்கள் கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அதெல்லாம் தவிர்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த முரட்டுத்தனமாக இருந்தாலும் அது பிள்ளைங்களுக்கு அது முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப எடுத்த உடனே அவங்க நம்மக்கிட்ட வீராப்பா காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு 100, 150 நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு அந்த அந்த பயிற்சி 1, 2, 3, 4 அப்படி கொடுத்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 6, 7 அப்படியே மாற்றிக்கிட்டே கூட்டிக்கிட்டே போனோமா அவன் நல்லா நின்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு இந்த பயிற்சி பார்த்தல இன்னும் கூடுதலாக்குங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களும் கேட்பாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன் மேம் உங்களுக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள் என் வகுப்பு, நான் கூட உங்களுக்கு யூடியூப்பில் கூட அனுப்புகிறேன். எத்தனை வயதில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள் எப்படி பயிற்சி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். நம்ம செய்கிற பொறுத்து தான். சரிங்க மேம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. உங்க வீடியோ கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக அனுப்பிச்சுட்றேன் சார். உங்க மொபைல் சார், உங்க வீடியோ சரியா தெரியல. இந்த மாதிரி லைட் இல்லை சார். உங்க மொபைல் உங்க வீடியோ கரெக்டாக வீடியோ. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள் சார். இப்போ மேடம் கேட்டாங்க, அவங்க துபாயில் இருக்காங்க. ஓகே சார். நாங்கள் வேறு ஸ்டேட் ஆமாம் சார். பல ஸ்டேட்லேயும் பல நாட்டுலேயும் இருக்கிறவங்க. சரிங்க சார். நாங்களும் கற்றுக்கணும். நேரடியாக வந்துட்டு. சரி சார், அதுதான் சார். நீங்கள் ஏதாவது ஒரு கேம்ப்பு ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல சங்கமிக்கிற மாதிரி இருந்தாக்கா அன்றைக்கி ஒரு நாள் நம்ம இதில் இந்த முறையான பயிற்சிகளை நம்ம பெறலாம் சார். ஒரு நாள் நமக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கணுமா, கண்டிப்பாக நாம் இந்த முறைகள்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்காட்டி கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம் சார்.
கண்டிப்பா நேர்ல வந்தா தான் அது கற்று முடியுங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது சார். ஆனால் வீடியோ காட்டலாம். சரிங்க சரிங்க. பயிற்சின்னு வந்துட்டா அது அப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே, நன்றி நன்றி. ஓகே சார். யாரோ ஸ்ரீராம் ரமேஷ் சார்னு ஒருத்தர் வந்தாங்க பாரு சார். அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி சார். ஏதாவது டவுட்டுன்னா கேட்க சொல்லுங்கள் சார். வேற ஏதாவது சொல்லுங்கள் சார். திகாரமன் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து மான்கலை இது பற்றி சொன்னீங்க. அதனுடைய இன்னும் அதிகமா கொஞ்சம் பிரீஃபா என்ன சொல்ல முடியுங்களா? அது ஒண்ணு. ஏது சார்? மான்கம்பா சார்? மான்கொம்பு சுத்தத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அதை பற்றி கொஞ்சம் இன்னும் அதனுடைய அடிப்படை அதான் சார். மான்கம்போடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து செடிகுச்சின்னு சொல்லுவாங்க சிலம்பத்தில். செடிகுச்சின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தடின்னு சின்ன கொம்பு இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் குறுந்தடி நல்லா பயிற்சி பெற்றுட்டாங்கன்னா மான் கொம்பு நமக்கு அத்துப்படி ஆகிடும். நம்ம நல்லா அதில் எப்படி அடிக்கணும், அதில் எப்படி குத்து முறைகள் எல்லாம் வந்து குறுந்தடியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஆமாம் சார். சரிங்க சார். அப்புறம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அந்த கொஞ்சம் சிலம்பம் பற்றி அப்புறம் அந்த மான்கொம்பை பற்றி வீடியோ வந்து நம்மளுக்கு நீங்க குரூப்ல நாங்க பார்ப்போம். நிச்சயமா அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். அது இனிமேல் மான்கம்பில் வீடியோலாம் எடுத்து இப்போ அந்த வீடியோ இருக்காது, அந்த குத்தோர்ச வீடியோலாம் இருக்கும். இருக்கிற வீடியோ வரை நாங்கள் ஷேர் பண்ணி விட்றோம் சார். நான் அனுப்பிச்சு விட்றேன் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சுகுமார் சார். ஐயா ஸ்ரீராம் சங்கரிலிருந்து யாரோ வந்தாலும் கேட்டீங்க. நான் தான் மணிசேகரன். சொல்லுங்க. ராஜேந்திர பிரசாத் சார். சார் சொல்லுங்க சார். ஸ்ரீராம் சங்கர்லேருந்து வந்ததா சொன்னீங்க. நான் தான் மணிசேகரன் என் பேரு. சொல்லுங்க சார். என்ன டவுட் சார்? என் பேத்தியும் பேரனும் போயிருக்காங்க அங்க. சரிங்க சார். அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு அவங்கள விசாரிச்சு கேட்டு வரேன் சார் நான். கண்டிப்பா சார், கேட்டு வாங்க சார். ஃபோன் நம்பரை டாக்டர் சுகுமார் கிட்ட வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். போடாத கீழே வந்துருவேன் அப்படி போடும். கையில குத்திக்கும், காலில் குத்திக்கும், கொம்பு எடுக்க குச்சி எடுக்க கண்ணை குத்திக்கோன்ற காலத்துல நிச்சயமா சார் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை நம்பி அப்பா பேரண்ட்ஸ் இருக்காங்களா? சார் விடுவாங்க. ஆரம்பத்தில் இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ரசனையோட உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க. அது ஆரம்பத்துல சொல்லுவாங்க. வகுப்புல வந்து இணைக்கும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பு பட்டுட போது ஏதாவது இந்த சுருள் இதெல்லாம் பார்க்கும் போது ஐயோ கையில ஏதாவது பட்டுற மாதிரி விளையாட முடியல. இயல்பாவே நடவடிக்கையிலேயே இந்த மாதிரி பயம் உட்கார வைக்கிறாங்க. ஆமா நிச்சயமா சார். அப்படியே ஒடுக்கி போட்டுடுறாங்க பிள்ளைங்களை. உண்மைதான் சார். இப்ப நாம உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோமா? ஓகே சார். சரி சார். ஓகே சார். வேற யாராவது உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நிறைய பேர் இருக்காங்க சார். இங்க பாருங்க, தனுஸ்ரீ மேடம் யாராவது இருக்காங்க, துரை செல்வராஜ் சார் ஒருத்தவங்க இருக்காங்க. யாரும் கேள்வி கேட்கல. யாரும் R15 வேல்ஸ் வித்யாஸ்ரீன்னு இருக்காங்க, மதன் ஜோசப்னு இருக்காங்க, அப்புறம் மஞ்சுளா மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க, மோகன் சார் கேட்டார், ரமணின்னு ஒருத்தங்க மேடம் இருக்காங்க, செல்வகுமார், சாந்தி. இவங்க யாரும் கேள்வி கேட்கலையே. சிவபிரசாத்னு சார் ஒருத்தர் இருக்காரு. அப்படிங்களா? சரிங்க மேம். சரிங்க மேம். சார் சுகுமார் சார், இவங்க இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்களா சார், இவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க சார். நம்ம சிலம்பொன்னு உனக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்களே, அது பேர் என்ன சார்? அந்த பேரில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நம்ம அதில் வீடியோலாம் போட்டு அவங்களுக்கு காட்டலாம் சார். ஓகே சார். இந்த குரூப்ல நீங்க இந்த குரூப்ல ஷேர் பண்ணா எல்லாருமே வரும். சார் மோகன் சார் சார் சுகுமார் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு முறை நீங்க அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒரு எக்கோ சார் மோகன் சார் சொல்லுங்க சார். இப்போ கேக்குதா சார்? கேக்குது சார். சொல்லுங்க சார். இப்போ கிளியரா இருக்குங்களா வாய்ஸ்? இருக்கு சார். இருக்கு. சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா நான் சின்ன வயசுல சிலம்பு, சுருளு, மான்கொம்பு மாத்துக்கிட்டு சார்.
சரி சார். ஆனா இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சு விட்டாச்சு. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம தூசி மறந்து தட்டின போச்சு. மாதிரி தான் அது. இல்ல இப்ப இல்ல வந்து நீங்க அப்படியே கட்டை மட்டும் எப்படி சொல்றது, கொம்பு தெரியும். ஆ, இப்ப அந்த அடியெல்லாம் 3 அடி 4 அடி மறந்து போச்சு. அது ஒன்றும் இல்லை சார். இது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சார். ஏன்னா இப்போ நீ ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதோ ஒரு பொருளை எடுக்காம இருந்தால் தூசி எப்படி படிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி தான் அது. அதனால அது தான் எடுத்து ஆன்லைன் கிளாஸ். அதான் ஒரு 2 கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2-3 கிளாஸ் நீங்க எடுத்து பயிற்சி பெற ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பொருள் மேல இருக்கிற தூசை தட்டின மாதிரி பல பலன்னு ஆயிடுவீங்க. அது ஒன்றும் அது ஒரு இதுவே இல்லை சார், சரி பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலா எங்க சித்தப்பா வந்து சிலம்பம் ஆ, மகிழ்ச்சி சார். ஓ, ஆனா என்னன்னா விட்டு போனதுனால வெளியே சுத்தமா. ம், ஆனா இப்ப பயிற்சி பெறணும்னு ஒரு ஆசை தான். பண்ணாமன்னு இதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தோம் ஆன்லைன்ல. ஓ, டைம் இல்லாம அப்படியே விட்டுட்டேன். சரி சார். நாம அதான் சார், அது வந்து பாத்தீங்கன்னா தளர்வு பயிற்சின்னு சொல்லுவாங்க, அதான் வார்ம் அப்னு சொல்லுவோம். அந்த பயிற்சியில இருந்து அதை முடிக்கும் போது வார்ம் டவுன் இதெல்லாம் பண்ணாதான் அது வந்து ஒரு முறையா ஆமா ஆமா சார். வெறும் இப்போ ஒரு மாஸ்க்கு அப்புறம் அதான் தரப்போட அது ஒரு பக்கம் இருந்தாலும் வார்ம் அப் வார்ம் டவுன் நம்ம பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது உடம்புல அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்படி பண்ணும்போது தான், ஏன்னா இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பாடங்கள் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா 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 பாடங்கள் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து மருத்துவ ரீதியா பண்ணிருப்பாங்களான்றது ஐயம் தான் நமக்கு. புரியுது. இதே நம்ம இது ஒரு பாத்தீங்கன்னா ஒண்ணு பயிற்சி கீழே இருந்து போகணும், கால் பாதத்துல இருந்து போகணும், இல்ல தலையில இருந்து பாதத்துக்கு வரணும். ஆனா மாறாக இடையில அது பண்ணக்கூடாது. அதுதான் வந்து முறையான பயிற்சின்றது. உண்மைதான். புரியுது. அதுதான் சார். இப்போ ஒரு இரும்பு வேணும், இரும்பு வந்து கத்தி ஆக்கணும் அப்படின்னாக்கா இரும்பு அப்படியே நம்ம ஓங்கி சுத்தியால அடிச்சுன்னு வச்சுக்க அது உடஞ்சி வீரல் விடும். அதே இதை சூடு பண்ணி நீங்க அடிச்சு பாருங்க, அதுக்கு கேட்கற தன்மைக்கு நம்ம அதை கொண்டு வந்துடலாம். அந்த இதுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அது போலதான் அந்த சூடேற்ற பயிற்சின்றது தான் அது வார்ம் அப் அப்படின்றது. நிச்சயமா இப்போ சுகுமார் சார் வந்து இது குரூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. இந்த குரூப்லயே நம்ம எல்லாம் ஒரு குரூப் போட்டு வாட்ஸ்அப் குரூப் போட்டோமா, அதுலயே வந்து நம்ம வீடியோலாம் நாங்க போடுறோம். வாரத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா பண்ணலாம் சார். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பாடம். கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் ஒரு பாடம் நாங்க போட்டு வர்றோம் சார். ஒரே ஒரு பாடம். நிச்சயமா சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ சுகுமார் சார். ஹலோ சுகுமார் சார். ஹலோ சார். ஹலோ. அதான் டீக்காரம் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரே ஒரு 2 கருத்து மாத்திரம் நான் பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா சார். அதாவது இந்த இவ்வளவு நாள் எங்களுக்கு வந்து சிலம்பத்தை பத்தி அவ்வளவு தெரியாது இருந்துச்சு. ஆனா வந்து நல்ல ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த ஆரோக்கியமான உடம்புல ஒரு கெட்டது போகும்போது அது ஏத்துக்காது சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அது 100க்கு 100 உண்மை. அந்த காரியம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா. சரி சார். சரி. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நிகழ்ச்சி முடிச்சிடலாங்களா? சரி சார். யாருன்னா வர்றாங்களான்னு கேட்டு பாரு சார். பாலசுப்ரமணியன் சார் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. வேற யாருன்னா கேள்வி கேட்கலாங்க. ஓகே டிகாராமன், யாரும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். கேள்வி இல்ல. இப்போ நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். கடைசியாக நன்றி உரை திருமதி எஸ் மகாலட்சுமி அவர்கள் நன்றி உரை வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி சார். நான் மைக் ஆன் பண்ணிட்டுங்களா? ஆஃப் பண்ணிட்டுங்களா? நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார்.
மீண்டும் எனது மாலை வணக்கங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடா என்று சொன்னார் பாரதி. அவரின் குரலுக்கேற்ப நம்மை எல்லாம் தட்டி கொடுத்து நிமிர்ந்து நிற்க வைத்துள்ளார். நிமிர்ந்து நல்ல கௌரவத்தோடு நிற்கும் தமிழர் அனைவருக்கும் தமிழ்நாடு இன்று புதிதாக தமிழ்நாடு கொண்டாடுகிறோம். தமிழ்நாடு என்று ஒரு தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முன்னோர் மொழி. அதற்கு ஏற்ப நம் உடலையும் மனதையும் பாதுகாத்து வாழ்ந்தால்தான் நன்று. அதற்கான வழிமுறைகளை மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய டாக்டர் ஆர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மறந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம், யோகா, குத்துவரிசை போன்ற பல்வேறு கலைகளை பற்றி நன்கு விவரித்தார். முக்கியமாக பெண்களுக்கு கராத்தே, சிலம்பம் போன்ற கலைகள் தம்மை தற்காத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களது தன்னம்பிக்கைகளையும் வளர்க்கிறது. அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தைரியத்தோடு செல்ல உதவுகிறது. அப்படி அவர்கள் தைரியத்தோடு செல்லும் பொழுது ஆங்காங்கே நிகழும் இளம் பெண்களுக்கான குழந்தைகளுக்கான வன்முறை கொடுமைகள் தடுக்கப்படும். இரண்டாவது, யோகா பயிற்சி உடலுக்கும் மனதுக்குமான சிறந்த பயிற்சியாக அமைகிறது. சிறுவர் முதல் முதியோர் வரை அவரவர் நிலைக்கு ஏற்ப யோகா பயிற்சி மேற்கொள்வது மிக மிக அவசியம். பலவித நோய்களிலிருந்து தம்மை காத்துக்கொள்ள முடியும். நமது அரசும் பள்ளிகளில் கராத்தே, யோகா போன்ற வகுப்புகளை கட்டாய பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான ஆசை, வேண்டுகோள். அதற்காக நாம் அனைவரும் முயற்சிப்போம். நாம் இக்கலைகளை கற்றுக்கொள்ளவில்லை, காலம் கடந்துவிட்டது. எனினும் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் நமது குழந்தைகளுக்காவது நமது சந்ததியினருக்காவது அதை கற்றுத்தர முயற்சி செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நன்றியுரையை நிறைவுரை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.